ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது ஆர்டிஇ அட்மிஷன் அக்டோபர் 30, 31 தேதிகளில் மாணவர் சேர்க்கை நடைபெறும் என பள்ளி கல்வித்துறை ஒரு முக்கியமான அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்க. இந்த மாணவர் சேர்க்கைக்கு யாரெல்லாம் எலிஜிபிலிட்டி, யாருக்கு முன்னுரிமை வழங்குறாங்கன்ற முழு விவரத்தை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோ இறுதி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்கள் இந்த சேனல் ஒன்றும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், கீழே இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பண்ணி கிளிக் பண்ணிக்கங்க. கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிக்கங்க. அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய பயனுள்ள வீடியோக்களை நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். 2025-26 கல்வியாண்டுக்கான இலவச கட்டாய கல்வி உரிமை சட்டத்தின் கீழே தனியார் பள்ளிகளில் மாணவர் சேர்க்கை அக்டோபர் 30 மற்றும் 31 தேதிகளில் நடைபெறும் என்று பள்ளி கல்வித்துறை ஒரு முக்கியமான அறிவிப்பை வெளியிட்டுள்ளது. பள்ளி கல்வித்துறை முதன்மை செயலாளர் சந்திரமோகன் வெளியிட்ட செய்திக்குறிப்பில் ஆர்டிஇ சட்டத்தின்படி மாணவர் சேர்க்கை நடைபெற உள்ளது. தமிழ்நாட்டில் ஆர்டிஇ சட்டத்தின் கீழே சிறுபான்மை அல்லாத தனியார் பள்ளிகளில் மாணவர் சேர்க்கைக்கு 81,000க்கும் மேற்பட்ட விண்ணப்பங்கள் பெறப்பட்டன. இவ்விண்ணப்பங்களின் அடிப்படையில் அக்டோபர் 30 மற்றும் 31 தேதிகளில் மாணவர் தேர்வு மற்றும் சேர்க்கை நடத்த திட்டமிடப்பட்டுள்ளது. 2025-26 கல்வியாண்டுக்கான மாநிலம் முழுவதும் 7,717 பள்ளிகள் ஆர்டிஇ அடிப்படையில் விண்ணப்பித்துள்ளன. எல்கேஜி வகுப்பில் 81,927 மாணவர்களும், முதல் வகுப்பில் 89 மாணவர்களும் ஆர்டிஇ 25% ஒதுக்கீட்டின் கீழே விண்ணப்பித்துள்ளனர். அக்டோபர் 30 தேதி விண்ணப்பங்கள் குறைவாக உள்ள பள்ளிகளில் தகுதி உள்ள மாணவர்களை சேர்க்க நடைபெறும். அக்டோபர் 31 தேதி விண்ணப்பங்கள் அதிகமாக உள்ள பள்ளிகளில் குலுக்கல் முறையில மாணவர் தேர்வு மற்றும் சேர்க்கை நடத்தப்படும். இந்த நடைமுறை நிறைவடைந்த பின்னர் தேர்ந்தெடுக்கப்பட்ட மாணவர்கள் இஎம்எஸ் தலைமையில இணைக்கப்படுவர். இதன் மூலம் அவர்கள் 2025-26 கல்வியாண்டுக்கான பெயர் பட்டியலில் அதிகாரப்பூர்வமாக சேர்க்கப்படுவார்கள். சென்னை உச்சநீதிமன்றத்தின் உத்தரவுகள் மற்றும் உச்ச நீதிமன்றத்தின் நடவடிக்கையின் அடிப்படையில் மத்திய அரசால் மாநிலத்திற்கு வழங்க வேண்டிய ஆர்டிஇ நிதி விடுக்கப்பட்டதை தொடர்ந்து தமிழ்நாடு அரசு ஆர்டிஇ ஆக்ட் 2009 கீழ் 2025-26 கல்வியாண்டுக்கான மாணவர் சேர்க்கையை தொடங்கியுள்ளது. ஆர்டிஇ சட்டத்தின்படி அனைத்து சிறுபான்மை அல்லாத தனியார் பள்ளிகளில் தொடக்கநிலை வகுப்புகளில் 25% இடங்கள் சமூக மற்றும் பொருளாதார ரீதியாக பின்பற்றப்பட்ட மாணவர்களுக்கு ஒதுக்கப்பட்டுள்ளன. இச்சேர்க்கை செயல்முறை மாநில அரசின் ஆன்லைன் ஆர்டிஇ தளத்தின் மூலம் வெளிப்படையாக நடைமுறைப்படுத்தப்படுது. மாவட்ட கல்வி அலுவலர்கள் மற்றும் மாவட்ட அளவிலான கண்காணிப்பு குழுக்கள் இதனை மேற்பார்வை செய்கின்றனர். ஆதரவற்றோர், HIV பாதிக்கப்பட்டோர், மாற்று பாலினத்தவர், தூய்மை பணியாளர்களின் குழந்தைகள், மாற்றுத்திறனாளிகளின் குழந்தைகள் ஆகியவற்றோருக்கு இந்த திட்டத்தின் கீழே முன்னுரிமை வழங்கப்படுவது குறிப்பிடத்தக்கது. எனவே உங்களுடைய குழந்தைகளை தனியார் பள்ளியில் இலவசமாக படிக்க வைக்கிறதுக்கு இந்த ஒரு ஆர்டிஇ திட்டம் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ நீங்கள் யாராவது உங்கள் குழந்தைகளை படிக்க வைக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னாக்கா இந்த திட்டத்தை பயன்படுத்திங்க. இந்த திட்டம் எப்படி அப்ளை பண்ண சொல்லிட்டு இருக்கு நம்ம வீடியோலாம் போட்டிருக்கோம். ஸோ அந்த வீடியோ பார்க்கலாம்க்கா. இந்த வீடியோக்கு லிங்க் கொடுத்துருங்க, தேவைப்படுறவங்க கிளிக் பண்ணி பார்த்துங்க. இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க. இந்த வீடியோ சம்பந்தமான உங்களுடைய கருத்துக்களை இந்த வீடியோ கீழே கமெண்ட்ல தெரியப்படுத்துங்க. இதுபோல பயனுள்ள வீடியோக்களை நீங்கள் தொடர்ந்து பார்க்கணும்னாக்கா நம்ம வீடியோ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணி உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க. ஸோ மீண்டும் இந்த வீடியோ சந்திக்கலாம். அதுவரை மனிதர்கள் மதிப்போம், மனித உயிரை காப்போம். நன்றி.